எனது அன்பிற்குரிய மாணவர்களே, மதிப்பிற்குரிய பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கொஞ்சம் கேளுங்க சேனல். இது சமூக நலத்தோடு பொது நலத்தோடு அன்பு மாணவர்களுக்காக சில ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சூழல் இன்றைக்கி நிலவுகிறது. அந்த மாணவர்கள் மட்டுமே எச்சரிக்கையாகவும் கவனமாக இருப்பதோடு போதாது, பெற்றோர் பெருமக்களும் சற்று கவனமாகவும் மிகவும் எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் அணுக வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. ஏனெனில் மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்ப பெருக்கம், சமூக மாற்றம் எல்லாமே வேகமாக நடந்து வரக்கூடிய இந்த சூழலிலே பள்ளி படிப்பிலே கவனம் செலுத்தக்கூடிய மாணவர்கள் முழுமையாக தன்னுடைய குடும்ப சூழலையும் தன்னுடைய பெற்றோர்களையும் அவசியம் புரிதல் என்பது அவசியமாகிறது. எங்கே ஒரு மாணவர்கள் மட்டும் பொறுப்புணர்வோடும் புரிதலோடும் இருந்தால் இந்த சமூகம் என்பது முன்னேற்றம் காணுவது சற்று சிரமமாக இருக்கிறது. ஆகவே அந்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பள்ளி காலங்களிலேயே பள்ளிகளில் மற்ற நண்பர்களோடு பழகக்கூடிய சூழலும் சரி, சமூகத்தோடு உறவாடக்கூடிய சூழலும் சரி, ஆசிரியர்களோடு பழகக்கூடிய சூழலும் சரி, ஒவ்வொன்றும் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு அவர்கள் என்ன கூறுகிறார்கள், எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அதுக்கு தகுந்தாற்போல் நம்முடைய செயல்பாடுகளும் பேச்சும் இருக்க வேண்டும் என்பது ரொம்ப அவசியமாகும். அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வோடு மாணவர்கள் அவசியம் படிக்கின்ற காலங்களில் படிப்பில் சரி முழுமையான ஈடுபாடும் கவனத்தையும் செலுத்தி புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். ஏதோ நம்முடைய தாயாரோ தந்தையாரோ படிக்க வேண்டும், ஆசிரியரோ படிக்க வேண்டும் என்று சொல்கிற காரணத்துக்காக மட்டுமல்லாமல் தான் வரக்கூடிய காலங்களிலேயே எதிர்காலங்களிலே நல்லதொரு குடிமகனாக வேண்டும், நல்லதொரு வழிகாட்டியாக வேண்டும், நல்லதொரு சமூகத்தை சீரமைக்கக்கூடிய பங்கு நமக்கு உண்டு என்ற ஒரு புரிதலோடு அந்த மாணவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் அணுக வேண்டும். முழுமையாக ஈடுபட்டு ஒரு சந்தோஷத்துடன் அதில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு அந்த பாடங்களிலேயே அவன் கவனம் செலுத்துகின்ற பொழுது அவனுடைய கற்றல் என்பது மிகவும் பயன்படத்தக்க அளவிற்கு அவனுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்போ இந்த கற்றல் என்பது மிகவும் ஆர்வத்துடன் கற்க வேண்டுமெனில் ஆசிரியர் பெருமக்களும் அந்த மாணவர்களோடு ஒன்றிணைந்து நல்லதொரு சமூகத்தை சொப்பனிடக்கூடிய பணியிலே அந்த மாணவர்கள் ஈடுபட போகிறார்கள் என்ற முழு எண்ணத்தோடு அந்த மாணவர்களை சீர்படுத்தக்கூடிய பணியை நாம் ஆசிரியர் பெருமக்கள் செய்ய வேண்டும். பெற்றோர் மக்களுக்கும் இதில் மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள், நன்கு படிப்பார்கள் என்ற எண்ணங்களோடு இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அந்த மாணவர்களை கவனித்து அவருக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை வழங்கி அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி தன்னுடைய கற்றலில் மேலும் மேலும் சாதனையுடைய மாணவர்களாக ஆக்குவதற்கு பெற்றோருடைய பங்களிப்பு மிக அவசியமாகிறது. எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு தேவை என்னவோ அதை நாம் பார்த்து செய்கிறோமோ அதுபோன்று அவருடைய கற்றல் உடைய தேவை என்ன, அதற்கு நாம் எப்படி உறுதுணையாக இருப்பது, எந்த நிலையிலே நாம் அந்த மாணவருக்கு பக்கத்துடையாக இருக்க வேண்டும் என்ற விஷயங்களை பெற்றோர்கள் உணர்ந்து செயலாற்ற வேண்டும். அதோடு படிக்கக்கூடிய மாணவருடைய சகோதரர்களோ சகோதரிகளோ அந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து அந்த மாணவர்களை நல்ல ஒரு கற்றல் அடைவு பெறுவதற்கு ஏற்ற நிலையிலேயே ஒவ்வொரு சூழலும் தகுந்த ஆலோசனைகளை கூறி ஒரு மகிழ்ச்சியோடு அவனை படிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது இந்த சமூகத்தினுடைய பங்கு. அதிலே பங்காற்றக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், படிக்கக்கூடிய மாணவருடைய சகோதர சகோதரிகள் அனைவருமே அது ஒருங்கிணைந்து அதை செய்யும் பொழுது அந்த மாணவர்களுக்கு விருப்பத்துடன் கற்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். விருப்பத்துடன் தான் செய்யக்கூடிய செயல் இருக்கும் பொழுது அது மகிழ்ச்சியான விஷயமாக மாறும். அப்போ அந்த மாணவர்களுக்கு அந்த ஒரு சூழலை நாம் அவசியம் ஏற்படுத்தி தருவது நாம் அனைவருடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே அனைவரும் சிந்திப்போம், செயலாற்றுவோம், நல்லதொரு சமூகத்தை உருவாக்குவோம். எப்பொழுதும் சமூக அக்கறையோடு சமூக நலனோடு உங்களுடன் இணைந்திருக்கக்கூடிய கொஞ்சம் கேளுங்க சேனலுடைய
ஒரு சிறிய வழிகாட்டுதல் தான் இவை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.